ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவில் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பல் பூண்டுனா 4 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கிராம் கணக்கில் 180 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான், நார்மலாக நம்ம உப்புமாக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய ரவை தான். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நீங்கள் சேர்க்கும் போது மட்டும் கையில் போட்டுட்டு நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஓமம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சீரகம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்க்கலாம், இல்லைன்னா நெய் கூட சூடு பண்ணி சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம சூடு பண்ணி சேர்க்கும்போது ஸ்நாக்ஸ் வந்து நல்ல மொறுன்னு வரும். முதல்ல இந்த ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து அந்த மாவில் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்ச மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலையில் அந்த விழுதை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சரியாக எனக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப தளர்வாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம பூரிக்கு எப்படி பிசைவோம், கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவு சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் நம்ம எப்போவும் நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை தேய்க்கும் போது அந்த மாவு வந்து உங்களுக்கு கட்டையில் ஒட்டாது. ஏன்னா நம்ம கரெக்டான பக்குவத்தில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கோம், அதனால் கட்டையில் ஒட்டாது. ஒரு வேளை உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிக்கோங்க தேய்க்கும் போது. இப்போ பாருங்கள், இந்த திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு தேய்ப்பீங்களோ அந்த அளவு தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை வந்து 4 பகுதிகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 4 பகுதி மாவை பிரிஞ்சிரும். ஒரு பகுதி மாவுலையும் இந்த மாதிரி ஒரு 4 கோடு போட்டு விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக ஒரு சின்ன கட்டிங் மட்டும் இந்த மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது அது பூரி மாதிரி எலும்பாமல் நல்லா மொறுன்னு சூப்பராக வெந்து வரும். அந்த நடுவுலையும் அந்த எண்ணெய் போய் நல்லா வெந்து மொறுப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாவையும் தேய்ச்சி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சு எடுக்கிறதுக்கு ப்ரெஷிங் மெஷின் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் மாவை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வச்சு ஒரு அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா மாவையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இதை அதிக எண்ணெயில் பொரிக்க தேவையில்லை, கொஞ்சமான எண்ணெயவே நீங்கள் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. எந்த அளவுக்கு கடாய்க்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுப்பாக இருக்கும். நல்ல லைட்டான ஒரு கோல்டன் கலருக்கு மாறி அந்த எண்ணெயில் இருக்க அந்த சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சு பாருங்கள், நல்லா தெளிவாக இந்த மாதிரி எண்ணெய் வந்ததும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும்.
இப்போ அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக டேஸ்டியாக மொறுமொறுன்னு கோதுமை சிப்ஸ் ரெடி. இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.